ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, நான் இன்றைக்கி யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் வீட்டுக்காரு, என் பசங்க, என் பாட்டி, நாங்கள் 6 பேர் வந்தோம். காரில் தான் வந்தோம். காரை வந்து என்ட்ரன்ஸ்லேயே அங்கேயே விட்டாச்சு. ஏன்னா அங்கே பாருங்கள், அந்த பாலம் வந்து வேலை நடந்துட்டுருக்கிறதுனால காரை வந்து அங்கே பிரிட்ஜ்கிட்டே வந்து நிறுத்திட்டு வந்தாச்சு. அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். பசங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு குட்டி பேக் கொடுத்து அதில் ஒரு வாட்டர் பாட்டிலு, பிஸ்கெட் பாக்கெட்டு ஆளுக்கு ஒன்று வச்சு கொடுத்தாச்சு. அப்படியே சுற்றி இருக்கிற வியூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். பீச்சு கிட்டக்கு போனோடனே எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் பீச்சில் வந்தப்போ வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். என்னை எங்கள் வீட்டுக்காரையும் என் தம்பியும் சேர்த்து தான் சேவ் பண்ணாங்க. அதனால் வந்து பீச் உள்ள தண்ணிக்கிட்ட போகணுன்னாலே வர வர எனக்கு பயமாயிடுச்சு. அதனால் நான் அப்படியே கரையிலே உட்காந்தாச்சு. இங்கே நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ சண்டேன்றதுனால எல்லாம் அவங்கவுங்க பசங்க ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க பாருங்கள். வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணலான்ட்டு அப்படியே கரை ஓரமாகவே உக்காந்தாச்சு. அவங்க 2 பேரும் அங்கே விளாண்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் போய் நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பாதியிலே அப்படியே வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி தான் பசங்க 3 பேரையும் அழைச்சிட்டு அந்த கடல் தண்ணியில் போய் நின்றுட்டுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கூப்பிட்டு வந்துடுற பசங்களை அப்படின்ட்டு போயிருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கரையிலே உட்காந்து பார்த்துட்ருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்டாக வருது கடல் அலைன்னுட்டு. நான் பசங்க விளாண்டுட்டு இருந்தது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா ரொம்ப நேரம் விளையாட போகாமல் இருந்தது. அப்புறம் பாப்பாவும் சேர்ந்து பசங்க கூட போய் விளையாட போக ஆரம்பிச்சிட்டாங்க. என் பெரிய பையன் பீச்சுக்கு வந்தாலே சிப்பி, சோழி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை. ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் பீச் ஓரத்தில் விளையாண்டுட்டு அப்புறம் கரைக்கு வந்துட்டோம். கரைக்கு வந்து பசங்க எல்லாம் மணல் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே உட்காந்தாச்சு. உட்காந்து நாங்களும் பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே கடற்கரையை பார்த்துட்ருந்தோம். இவங்க எல்லாம் யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த மணல் வீடு கட்டுறாங்கன்னு பார்ப்போன்னிட்டு 3 பேரும் போட்டி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க, கட்டிகிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணி. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து சின்ன வயசில் என்ஜாய் பண்ணுறது தான் என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படி இப்படின்ட்டு போயிடும். அதனால் இது மாதிரி கொண்டு வரது தப்பில்லை. அப்படியே நாங்களும் அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு இங்கே கடைக்கு வந்தோம். கடைக்கு வரும்போது தான் பார்த்தோம், இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் பீச்சுக்கு வந்திருந்தாங்க. சரின்னுட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வந்து ஒரு ஃபிஷ் எடுத்து இதை பொரிச்சு கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். பாப்பாவும் அங்கே இருக்கிறதுக்கு கழுவி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தா. ஒரு வழியாக நாங்கள் ஆர்டர் பண்ண மீன் வித் ஆம்லேட்டோட எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு சோடா வீட்டுக்காரோட ஃபேவரட் கனவா ஃபிஷ் கறியும் வாங்கி சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிவிட்டு ஒரு வழியாக பீச் ட்ரிப்பையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.